நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துல தான் வாழ்றோம். ஒரே சூரியன், ஒரே பூமி, ஒரே வாட்ச். ஆனா நம்ம எல்லாருக்குமே டைம் ஒரே மாதிரி ஓடுதானா? அது ஒரு கேள்விதான். நம்ம சின்ன வயசுல டைம் ஒரு மாதிரியும், நம்ம லீவ் டயத்துல டைம் ஒரு மாதிரியே ஓடும். அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஓடுச்சுன்னே தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, எப்படி இந்த ஒரு வருஷம் ஓடுச்சு அப்படின்னு தெரியலன்னு நம்ம சொல்றோம். இந்த கேள்வியில தான் இந்த வீடியோவுடைய மையமே இருக்கு. டைம் வேகமா ஓடுதா இல்ல நம்ம பிரெயின் தான் டைமை வேற மாதிரி ஃபீல் பண்ணுதா? இந்த வீடியோல நம்ம டைம்ல இருந்து எஸ்கேப் பண்றோமா இல்லையான்ற ஒரு ஃபேண்டசியா பேச போறதுல நம்ம இங்க கவர் பண்ண போறது பிசிக்ஸ், நியூரோ சயின்ஸ், கோக்னிட்டிவ் சயின்ஸ், ரியல் எக்ஸ்பெரிமெண்ட், இன்னும் சில முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் வேற மாதிரி இமேஜின் பண்ண போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது சைனித் ஆஃப் சயின்ஸ். டைம் ஒரு பொருள் கிடையாது. இதை பிடிக்க முடியாது, அது நிறுத்தவும் முடியாது. பிசிக்ஸ்ல டைம்னு சொன்னா அது ஒரு டைமென்ஷன். நீங்க லெஃப்ட் ரைட் நகர்ற மாதிரியும் ஃபார்வர்ட் பேக்வர்ட் நகர்ற மாதிரியும் நீங்க டைம்ல ஃபார்வர்ட்ல மூவ் ஆறீங்க. இது இமேஜினேஷன்ல ஐன்ஸ்டீன் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம். ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி சில சயின்டிஸ்ட் நினைச்ச ஒரு முக்கியமான சில விஷயங்கள், டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஓடும். ஒரு யூனிவர்சல் கிளாக் இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, எல்லா யூனிவர்ஸுக்கும் அது காமனா ஓடுதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் அது கம்ப்ளீட்டா இல்லைன்னு நம்பினாரு. அவர் சொன்னது சிம்பிள் தான். டைம் அப்படின்றது அப்சல்யூட் கிடையாது. ஸ்பீடாலையும் கிராவிட்டியாலையும் டைம் அப்படின்றது அதோடைய வேகத்தை மாற்றப்படலாம். இதுக்கு ஒரு ப்ரூஃப் ஜிபிஎஸ் சேட்டலைட்ல அதோடைய நேரம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது. ஜிபிஎஸ் சேட்டலைட்ல பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு, அது ரொம்ப ரொம்ப வேகமா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அங்க கிளாக் நம்ம பூமியில இருக்கக்கூடிய இந்த நேரத்தை விட மைக்ரோ செகண்ட்ல ஸ்லோவா ஓடும். இந்த கரெக்ஷன் நடக்கலைன்னா ஜிபிஎஸ் லொகேஷன் நமக்கு சில கிலோமீட்டர்ஸ் அல்லது சில மீட்டர்ஸ் அளவுக்கு தப்பா காட்டலாம். இது இமேஜினேஷன் கிடையாது, இது டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. அதாவது பிசிக்ஸ் லெவல்ல டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபிளெக்சிபிள். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த வீடியோடைய டாபிக் ஹியூமன் டைம் எஸ்கேப். அதாவது இதோடைய பெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, நம்ம இந்த டைம்ல இருந்து நம்ம வெளியே வர்றது, அதுக்கு நம்ம 2 வெவ்வேறு விதத்தில் சொல்லலாம். ஒன்று ஃபிசிக்கலா, அதாவது உடல் ரீதியாக நம்ம அந்த நேரத்தை விட்டு வெளியே வரலாம். இன்னொன்று மன ரீதியாக வெளியே வரலாம். உடல் ரீதியாக வர்றது இம்பாசிபிள். ஒரு டைம்ல இருந்து நம்ம பிசிக்கலாக வெளியே வர்றது நடக்காத காரியம். ஆனால் சிலர் நம்புறாங்க நம்ம மன ரீதியாவோ அல்லது மூளை ரீதியாவோ சில நேரத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும், அது நம்மளை கட்டுப்படுது அப்படின்றத நம்புறாங்க. அதாவது நம்ம பிரெயின் டைமை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்றத டீப்பா புரிஞ்சுக்கிறது. பிரெயினுக்கு செப்பரேட்டா டைமுக்குன்னு ஒரு ஆர்கான் கிடையாது. அதாவது ஹார்ட் மாதிரி, லிவர் மாதிரி டைமை நம்ம மெஷர் பண்றதுக்கு டைம் கிளாட் அப்படின்ற எந்த விதமான உறுப்பு இல்லை. அப்போ பிரெயின் டைமை எப்படி மெஷர் பண்ணுது? இதுக்கு ஆன்சர் அட்டென்ஷன், மெமரி, எமோஷன். இந்த 3மே சேர்ந்து டைமை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட், இதை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு செவத்தை பார்த்துட்டு 10 செகண்ட் என்றா ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுவே 10 செகண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த நேரமே போயிடும். ஸோ கிளாக் ஒரே மாதிரி தான் இருக்குது, ரியாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேறுபடுது. இதுக்கு காரணம் அட்டென்ஷன் டென்சிட்டி. நியூரோ சயின்ஸில் இதுக்குன்னு ஒரு கான்செப்டே இருக்குது. பிரெயின் டைமை கவுண்ட் பண்ணுறதே கிடையாது. பிரெயின் டைமை எப்படி மெஷர் பண்ணுதுன்னா, அது என்னோட ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்ஸ் உடைய கவுண்டை தான் அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு டைம் இன்டர்வல்குள்ள எத்தனை நம்பக்கூடிய நம்ம மனதில் நிற்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, அதுதான் பிரெயின் தொடர்ந்து அது ஒரு காலமாக நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஈவெண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா டைம் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஈவெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்தில் போச்சு அப்படின்ற ஒரு ஃபீலை உண்டாக்கும். அதனால தான் நம்ம சின்ன வயசில் அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், அதாவது அடல்ட் வயசில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலம் ரொம்ப சீக்கிரமாக ஓட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு எதுவுமே பழசாக இருக்காது, எல்லாமே புதுசாக இருக்கும். கலர்ஸ் புதுசு, சவுண்ட்ஸ் புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு. ஸோ இந்த ஈவெண்ட்ஸுடைய டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால பிரெயின் நினைக்கும் அது ரொம்ப ரொம்ப லாங் டைமில் இருக்குது அப்படின்னு. ஆனால் அடல்ட் டைமில் நமக்கு பல ப்ரெஷர்ஸ் இருக்கும், பல வேலை இருக்கும். நம்ம சீக்கிரமாக சில ஈவெண்ட்ஸ்
சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக நேரம் போன மாதிரியான ஒரு மூமெண்ட்டை நம்ம பிரெயினுக்கு சொல்லிக் கொடுக்கும். பிரெயின் சொல்கிறது நத்திங் ஸ்பெஷல் ஹேப்பன்ட். ஸோ மெமரி கம்ப்ரஸ் ஆகுது, டைம் ஃபாஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. இதில் எஸ்கேப் எங்கே இருக்குது? எஸ்கேப் அப்படின்றது ஃபிசிக்கலாக இல்லவே இல்லை. எஸ்கேப் அப்படிங்கிறது பிரெயின் டைமை கம்ப்ரஸ் பண்ணுது. இப்போ ஒரு கனவு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் டீப்பாக தூங்குறீங்க. கனவுல நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு, அல்லது பேசுகிற மாதிரியோ யாருக்கிட்டையோ சண்டை போடுற மாதிரியோ ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடுற மாதிரியோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. பிரெயினுக்கு ட்ரீமுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அதாவது பிரெயின் ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை விட பிரெயின்குள்ளே நடக்கக்கூடிய சில கனவுகளை அது மெஷர் பண்ணும். அதுக்குன்னு ஒரு வாட்சோ அல்லது ஸ்டாப் வாட்சோ இருக்கும். ஸோ அது கணக்குப்படி அது பல மணி நேரங்கள் கூட இருக்கலாம். ஆனால் வெளியே இருக்கக்கூடிய ரியல் லைஃப் கிளாக் நீங்கள் 10 நிமிஷம் தான் தூக்கிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இதை நம்ம இன்டர்னல் டைம் டைலேஷன் சொல்லுவோம். சயின்டிஸ்ட் இதை மெஷர் பண்ணியிருக்காங்க. சில பேரை இதுக்குன்னு ஒரு லேபில் வச்சு தூங்க வச்சுருக்காங்க, திடீர்னு எழுப்பி விட்டுருக்காங்க. கனவுல நீங்கள் எவ்வளோ டைம் நடந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மெஜாரிட்டி ஆன்சர் இப்போ ஆக்சுவலாக, அதாவது ரியல் டைமில் இருக்கக்கூடிய டைமை விட பல மணி நேரங்களோ அல்லது பல நிமிடங்களோ கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. இது ஒரு மேஜிக் கிடையாது. இது நம்ம மூளையில் நடக்கக்கூடிய டைமை ரீகான்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட். இப்போ நான் சொல்கிறது சில இடங்களில் சூடோ சயின்ஸாகவும் சில இடங்களில் இது ஜஸ்ட் ஒரு தியரியாகவும் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. நம்ம டைரெக்டாக சொல்லணும்னா டைம் எஸ்கேப் மாடல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து ஒட்டுமொத்த மனிதனையே அந்த நேரத்தை விட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது இதோடைய மெயின் கான்செப்ட். பட் அது ரியாலிட்டி பார்த்தோம்னா அதுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய நேரம் ஓடிக்கிட்டு தான் இருக்க போகுது. பட் நம்மளுடைய பிரெயின் அந்த டைமை குறைக்கலாம் அல்லது கூட்டலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் சண்டே மட்டும் நீங்கள் லீவில் இருந்தீங்கன்னா அந்த ஒரு நாள் எப்படி ஓடுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அது எல்லாருடைய மைண்ட்லேயுமே அல்லது வெளியவே சொல்லியிருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன், மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு திங்கக்கிழமை எப்படி ஓடுச்சுன்னே தெரியல அப்படின்னு. பட் இதுவே நீங்கள் மண்டே டு சாட்டர்டே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 மெதுவாக போகும். அல்லது நீங்கள் அந்த 5-6 நாட்களை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இருந்தாலும் மண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப மெதுவாக போகும். அது இதே அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மாதிரி இழுக்கும். ஸோ இந்த மாதிரியான சில ஈவெண்ட்ஸை பிரெயின் தான் உருவாக்குது. இந்த ஃபீலிங்ஸை பிரெயின் தான் நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிது. இந்த கண்டென்ட் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி இந்த டைம் எஸ்கேப் மாடல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. ஸோ நானுமே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு இது இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டீப்பான ஸ்பேஸ் சம்மந்தமான வீடியோலையோ அல்லது இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்லையோ கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அது நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.